இன்றைக்கான 3ஆம் ப்ரோமோ வந்திருக்கு. இல்லை பிக் பாஸ் வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாமா, கோவா கேங்கில் இருந்தால் ஒரு ஆள் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஜாக்லின் மூஞ்சிக்கு ஒரு ஃபோக்கஸு, சௌந்தர்யா மூஞ்சிக்கு ஒரு ஃபோக்கஸு, ரயான் மூஞ்சிக்கு ஒரு ஃபோக்கஸு, இப்படியே நாங்கள் வந்து ஹிண்ட் கொடுக்குறோம், நீங்கள் முடிஞ்சா கண்டுபிடிங்கடா பார்க்கலாம் யார் எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி. எப்படியும் கோவா கேங்கிலேருந்து ஜெஃப்ரியாக தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நியூஸ் வந்துருச்சு. காலையிலே வந்து போட்டோம், இவன் தான் வெளியே போகிறான் அப்படிங்கிறது அப்பட்டமாகி போச்சு. இதில் நம்மளுக்கு ஒரு துளி கூட வருத்தமே கிடையாது. ஜெஃப்ரி வெளியே போகிறதுல நம்மளுக்கு என்னென்னா ஒரு துளி கூட வருத்தமே கிடையாது. இவ்வளோ நாள் உள்ளே இருக்கிறதுக்கு காரணமே வந்து சௌந்தர்யாவுடைய ஓட்டுக்கள் ப்ளஸ் வந்து இந்த ஃபேக்லினுடைய ஓட்டுக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அப்படியே தத்தி இப்போ ஃபேக்லின் உள்ளே இருக்கிறது காரணமே வந்து சவுண்டு ஓட்டுகள்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாம் வந்து சௌந்தர்யா வந்து பயன்படுத்திக்கிட்டு இவ்வளோ நாள் உள்ளே இருந்தாங்க. இதில் என்னென்னா இவன் மேலே நம்மளுக்கு ஏன் ஆத்திரங்கள் வருது அப்படின்னா, சௌந்தர்யா உண்மையாலுமே இவனுக்கு நல்லது நினச்சாங்க. இவன் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. இவன் வந்து இவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவன் வந்து முட்டி அந்த தோப்புக்கணம் போடும்போது அவங்க அழுதாங்க. அவங்க ரொம்ப எமோஷனாக இவனை மேலே வந்து கனெக்ஷனாக வச்சுருந்தாங்க, இதாக வச்சுருந்தாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரான சௌந்தர்யாவை சொல்லிட்டு சௌந்தர்யா அந்த ரியாக்ஷன் இன்னும் மாற்றணும்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் மாற்றலை. அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க பண்ணுறது வீட்டில் இருக்க நிறையா பேத்துக்கு வந்து பிடிக்கலை. அதனால சௌந்தர்யா வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொன்னது. இந்த ஃபேக்லினும் இந்த ஜெஃப்ரியும் வந்து 2 பேரும் ஒரு பச்சோந்தி தன்மையில் தான் இருப்பாங்க. சரி விடுங்க, வன்மத்தை கொட்ட வேணா, அதை பழசெல்லாம் பல விட்டுட்டு இப்போ வெளியே போகிறேன்னா ரைட்டு. ஏதோ இந்த வாரம் வந்து அவங்க அம்மா வந்து சொன்னது, சௌந்தர்யா வந்து ஏஞ்சல், அவங்க அம்மாவுக்கு புரியுது இல்லை, அது போதும். வெளியே வந்தானா தெரியும் நம்மளுக்கு உண்மையாக இருந்தது வந்து சவுண்டு மட்டும் தான் அந்த வீட்டில் வந்து உண்மையாக இருந்துச்சு. நம்ம மேலே உண்மையாக பாசம் காமிச்சது சவுண்டு தான். நம்ம தான் வந்து தேவையில்லாமல் சௌந்தர்யா பற்றி ரொம்ப நெகட்டிவாக வந்து பேசிட்டோம். ஏன்னா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பான். அது நம்மளுக்கு என்னாச்சுன்னா உண்மையாலுமே ஹார்ட் ஆச்சு. இப்போ என்னென்னா அன்சிதா கூட ஓட்டு போடுங்கன்னு, ஆனால் ஜெஃப்ரிக்கு வந்து நான் ஓட்டே கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அன்சிதா வந்து நேரடியாக சௌந்தர்யா வந்து இந்த ஓரளவுக்கு ஒரு கூட பழகி கழுத்தை இருக்கல. இவன் என்னென்னா கூட பழகி ஒரு வேலை பார்த்துருக்கான்ல, அதான் சரி ரைட்டு. இந்த ப்ரொமோவில் வழியாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்றைக்கி எபிசோடில் ஒன்றும் இல்லை, ஜெஃப்ரி எலிமினேஷன் அதனால் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.